Hello and welcome to Film Companion South. This is among the most reluctant interviews that I'm going to make because this is this heavenly place called Adishakti Performance Center and it's near Auroville in Pondicherry, and I don't want to actually do anything but just wander around and look at the flowers and look at the trees, experience some theater workshops. They do a lot of theater workshops here. They kind of host performances from all over the world, and this is their 40th year. So it feels special being here, and there are ferns. I haven't seen ferns for such a long time, and there are a bunch of dogs here. I have a great actor with me right now, and we are going to go to him. Vanakkam, Mr. Guru Somasundaram. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி உங்களை அநியாயமா மின்னல் முரளி கடைசியில இது பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்களே. என்ன பண்றது? இல்லன்னா கண்டிப்பா செத்துதான் ஆகணும். இல்லன்னா செத்துதான் ஆகணும். இவ்வளோ வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க. ஒரு 10 வருஷம். ஒரு 10 வருஷம் இருந்திருக்கீங்க இங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்க. கடைசியில் இப்படி ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்துட்டு, கமர்ஷியல் படம் தப்புன்னு சொல்ல, பட் இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்க இப்படி ஒரு டைம் ஆயிருக்குன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சா, சேடாக இருந்துச்சா, இல்லை வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இப்போதைக்கு. ரெஸ்பான்சிபிளாக என்ன கூடி போச்சு. ரொம்ப பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஜிகர்தாண்டாவில் இருந்ததை விட. ஆமாம், ரொம்ப பெரிய பொறுப்பாயிருச்சு. ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக நான் பாட்டு கதை சூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடியெல்லாம். இப்போது அதே மாதிரி தான் இருக்கேன், ஆனால் கூடுதல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. மின்னல் முரளி மாதிரி ஒரு படத்துக்கு டிப்பிக்கலாக ஒரு 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 பெரிய ஹீரோ இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட் ஒரு ஒரு வில்லன் காஸ்ட் பண்ணன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலி வந்து ஒரு 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 பெரிய நோன் நேம் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. உங்ககிட்ட டைரக்டர் சொன்னாரா நான் ஏன் உங்ககிட்ட வரேன்ட்டு? ஐயோ, ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. நான் அடிக்கடி கேட்பேன். அப்பப்போ இந்த இது பிஸ்தான்னு ஒரு படத்தில் எனக்கு ஏன் வேலை போச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் கார்த்திக். அந்த ரோல் அது மாதிரி நீங்கள் ஏன் என்ன சூஸ் பண்ணி அவர் ஒரு சீரியஸ். ஒரு தடவை இடையில வந்து நான் எல்லாம் படம் ப்ரீமியர் முடிஞ்சோடனே பாம்பேல தயவுசெய்து சொல்லுங்கள் ஏன் சூஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் விளக்கமாக சொன்னார். எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலே ஒரு நல்ல ஃபேமஸான ஆக்டரோ எல்லோரும் எடுத்தோம்னா சீன் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவர் தான் வில்லன், இவர் தான் வேறு ஏதோ ஓப்பனண்ட்டு சம்திங் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது தெரியக்கூடாதுங்கிறது எங்களுடைய மெயின் நோக்கமாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு இந்த கேரக்டரை புல் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்கள் தேடிட்டு இருந்தோம். அதில் வந்து ஜோக்கர் பார்த்தோம், வஞ்சகர் உலகம் பார்த்தோம். அதுலேருந்து தான் நான் உங்களை சூஸ் பண்ணோன்னு சொன்னார் லாஸ்ட்டாக. வஞ்சகர் உலகம் ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுவும் நீங்கள் தியேட்டரில் ஒரு சீன் பண்ணுவீங்க, ஒரு எம்டி தியேட்டர், செம்ம சீன் அது. ஆனால் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கலாம். ஆமாம், இல்லை பிரச்சனை ஏன் பார்க்கலன்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பல பேருக்கு நான் தான் குரு சோமசுந்தரன் பல பேருக்கு தெரியல, யாரோ தெலுங்கு ஆக்டர்னு நினச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் சூக்கா என்ன சொல்ல வரீங்கன்னா நான் என்னால் எதுவான பண்ண முடியும், தெலுங்கு ஆக்டர் மாதிரி கூட சொல்றீங்க. அது மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி வந்திருக்குது எனக்கு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, பண்ணலை நான். ஓகே, நான் பண்ணும்போது ஒரு மாதிரி நார்மலாக நான் பாட்டு போகிறேன், அது வேற ஒரு இடத்துக்குள்ளே போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்து இதுதான் ஆக்டிங். இப்போ நிறைய டைரக்டர் சொல்லுவாங்க, நான் தேட்டரை பார்த்துட்டே இருந்தேன், ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு சீன் வந்தது, ஓ இதுதான் டைரக்டரோட வேலையா அப்படின்ட்டு ஒரு ஒரு ரியலைசேஷன் மூமெண்ட் மாதிரி இருக்குன்னு வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அது வந்துச்சு எனக்கு. தியாகராஜன் குமார் ராஜாவோட அந்த படம் அரண்ய காண்டம் பண்ணும்போது நான் தியேட்டர்ல சினிமாக்குள்ள எப்படி வந்தீங்க, ஆக்டிங்குள்ள வந்தீங்கன்னு அந்த மாதிரி கேட்கல. இதுக்கு தான் டைரக்டர் வேணும் அப்படிங்கிற. இதுக்கு ஏன் இதுக்கு தான் இதுதான் ஆக்டிங்ங்கிறது நீங்க சின்ன வயசுல இல்ல எப்போ உங்களுக்கு யாரை பார்த்து தியேட்டரை ஏதாவது ஸ்டேஜ் பிளே பார்த்தீங்களா இல்லை ஒரு சினிமா பார்த்தீங்களா? நிறைய சினிமா பார்த்தேன். நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தேன். அங்கே வந்து சினிமா தியேட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஐ திங்க் ஏஷியாவிலே அதிகமாக நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் இருக்கிறது வந்து மதுரை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க. மதுரையில் வந்து நான் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது 80 ஃபங்க்ஷனிங் தியேட்டர் இருந்துச்சு. வித்தின் 3 கிலோமீட்டர் சர்க்கிளில் நடந்தே கூட போகலாம். ஸோ அப்பப்போ நான் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்குறேன் சினிமா தியேட்டரில். ஸோ அப்போல்லாம் எனக்கு சிவாஜி கணேசன் படங்கள் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது ஞாபகம் இருக்குது. அப்போ தான் வந்து எனக்கு நிறைய படம் பார்த்ததுனால ஒரு வேலை இன்ஸ்பயர் ஆகிருப்பேனோ அப்படிங்கிற ஒரு. இல்லை, பட் ஏதாவது ஒரு சீன் ஓ இதான்ப்பா நடிப்புன்னா இதான். நம்ம வரணும் ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா, அதில் நாகேஷ் சார் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிடுவா, சூசைட் பண்ணிக்குவா. அப்போ வந்து அவரும் கமல் சாரும் பேசிகிட்டே போவாங்க. பேசிகிட்டே போகும்போது
நியூஸ் வந்து இவருக்கு தெரியும், ஒரு கமல்காரர் அவருக்கு தெரியும், அதை எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிட்டே இருப்பார். இவர் பாட்டுக்கு வேறு ஏதோ பேசிகிட்டே போவார். சொன்னோன்னே அந்த இட்லி வாங்கி போவார் பொண்ணுக்காக, ஸ்டேஷனில் இருக்கிறன்ட்டு. அப்படியே போட்டு குடு குடுன்னு ஓடி அங்கே போய் பார்த்து அந்த டெட் பாடிக்கு தலானிலாம் வச்சு இவர் ரொம்ப இதாகிட்டார், அவருக்கு ஏதாவது இது பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுங்க அப்படின்னோடனே போட்டுருவாங்க. போட்டோடனே போடு அப்படிம்பாரு. போட்டாச்சா. அதெல்லாம் வந்து ப்ரில்லியண்ட்டு. அதாவது ஒரு 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 மாதிரி ஒரு பயங்கரமான நாலேஜும் அதனுடைய கண்ட்ரோலும் இருக்கிற ஆளாக தான் அதை வந்து ஒரு காமெடியாகவும் சொன்னார். ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷன் அது, ஆனால் காமெடியாக இருக்காது, ஆனால் அது நினைவில் இருக்கும். போட்டுருவாங்க. போட்ட பின்னாடி போடு அப்படிம்பாரு அவர். போட்டாச்சு சார் ஒன்று அவன் வருத்தமாக சொல்லுவான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மனசில் இருக்குது அந்த அந்த சீனு. ஸோ அது நீங்கள் சொன்னீங்கல்ல நாலேஜ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து எப்படி சினிமாக்குள்ளே வராங்கன்னா, ஆக்டர் சொல்கிறேன், இப்போது ஹாலிவுட்டில் வர்றது வந்து ஹலோ பேபி. ஸோ இப்போது ஹாலிவுட்டில் வந்து வேறு மாதிரி இல்லை. அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து கிராஃப்ட்டை கற்றுக்குறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ வந்து இங்கே முக்கால்வாசி பேர் வந்து ஒரு ஃபேஸ் கட் நல்லா இருக்குது, ஒரு மாடலிங்கில் நல்லா இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே அந்த அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்குள்ளே இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு 4 படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வெரைட்டியே இருக்காது. அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சிரிப்புனா இதுதான் வரும், அழுகுன்னா இதுதான் வரும், வீரம் காமிக்கணும்னா இதுதான் வரும், கோவம் காமிக்கணும்னா இதுதான் வரும். ஒரு அது விட அதையும் தாண்டி வாட் இஸ் திஸ் நாலேஜ் அபவுட் ஆக்டிங்? நீங்கள் சொல்கிற நாலேஜ் என்னது? அது வந்து பிகினிங்லேருந்து சொல்லணுன்னா, நான் ஒரு 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 விஷயத்தை எப்படி பார்க்குறேன்றது. எனக்கும் ஆரம்பத்தில் நான் கூத்துப்பட்டில் ஜாயின் பண்ண வரும்போது சினிமா மேலே ஒரு பெரிய ஆசையும், நம்ம இவ்வளோ எவர மாதிரி அப்படிங்கிறதும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பீரியடு வந்து கூத்துப்பட்டில் இருந்த பின்னாடி எனக்கு ஆக்டிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி மாறிடுச்சு. எனக்கு அது வந்து ஒரு வேலை மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்குவாங்க, அதில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் தியேட்டர் அண்ட் ஆக்டிங்கிறது அந்த கூத்துப்பட்டிக்குள்ளே நுழைஞ்ச பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அங்கே தான் வந்து நாலேஜ் அக்வயர்மெண்ட் இதுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா சில கோ ஆக்டர்ஸ்லாம் சில பேர் சொல்லுவாங்க, முத்துசாமி சார் வந்து சிலம்பம் டெய்லி கிளாஸஸ் கொடுப்பாரு, எதுக்கு சிலம்பம், ஆக்டருக்கு எதுக்கு சிலம்பம் அப்படிம்பாங்க. உனக்கு இப்போ புரியாதியா, உனக்கு இது வந்து நீ இப்போ நான் இதை எடுத்துக்கும் போது ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதுக்காகன்னு பர்டிகுலராக கற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து பாக்ஸிங் கற்றுக்கிறீங்கன்னா பாக்ஸிங்கில் நான் இந்த பஞ்சுக்கு சில எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் ஆக்டிங்கில் இதுக்காக தான் பர்டிகுலராக நம்மளால் வந்து கற்றுக்க முடியாது, எல்லாமே கற்றுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து க்ரியேட்டிவாக டிஃபென்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து சிலம்பத்தை வச்சு அடிக்கும்போது நான் இன்னொரு குச்சி வச்சு டிஃபென்ஸ் பண்ணுறேன்ல, அந்த டிஃபென்ஸ் நாலேஜ் வந்து க்ரியேட்டிவ் டிஃபென்ஸு உண்டாக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அது மாதிரி யாராவது அட்டாக் பண்ணுற வரைக்கும் அந்த டிஃபென்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஒரு தடவை கவுண்டமணி அண்ணன் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சீன் வந்து 49 ஒரு சீனில் வந்து ஒரு டைலாக், எதுக்காக வந்தேன்னு கேட்பார். நான் ஒன்றும் இல்லை, சித்தப்பா பார்க்க வந்தேன், இதான் டைலாக். டேக் ஸ்டார்ட் ஆனிச்சு. எதுக்காக வந்தேன் அவர் வந்து எதுக்காக வந்தீங்க அவர் கேட்பார். நான் வந்து ஒன்றும் இல்லை, சித்தப்பா பார்க்க வந்தேன். அவர் எதுக்காக வந்தேன் கேட்டார். ஒன்றும் இல்லை, அந்த ஒன்றும் இல்லை சித்தப்பாவை பார்க்க வந்திருக்கு, இடையில அப்போ போ அப்படின்ட்டாரு. ஒன்றும் இல்லைன்னு அப்போ போ அப்படின்ட்டாரு. ஏன்னா ஒன்றும் இல்லைக்கு சித்தப்பாவுக்கும் ஒரு சின்ன கேப்பில் அப்போ போ அப்படின்ட்டாரு. நான் வந்து எதிர்பார்க்கல, ஆனால் நான் குதிச்சு இருக்கு அப்படின்னேன். அப்போ வா அப்படின்னாரு. ஸோ இதுதான் அங்கே தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த சிலம்பத்தில் நான் டிஃபென்ஸை வந்து பிடிக்கிறதும் க்ரியேட்டிவாக ஒருத்தர் அஃபென்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா டைலாக் இது தான், அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணுறாரு. அது வந்து அஃபென்ஸ்ன்னு நான் வார்த்தைக்காக சொல்கிறேன், இது வந்து அஃபென்ஸ் டைரக்ட் மீனிங் கிடையாது. ஸோ அப்போ நான் உடனே அந்த இடத்துல நான் இருக்குன்னு குதிச்ச உடனே அவரும் விடலை, அப்போ வா அப்படின்ட்டு சித்தப்பா பார்க்க வந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து முத்துசாமி சொன்னது எதுக்காக சிலம்பம் கற்றுக்கணும் ஆக்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுது எனக்கு. நாட் ஒன்லி ஃபிசிக்கல் ஒர்க்கு, க்ரியேட்டிவாக நான் எப்படி டிஃபென்ஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது புரியறதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இல்லை அது சரி, வேற என்ன டெக்னிக்ஸ்னு ஒரு புக் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் கற்றுக்கணுன்னா இல்லை ஸ்போர்ட்ஸ்னே வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னீங்க, அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 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 ஒரு
ரன்னிங் ரேஸ் ஸ்ப்ரிண்டராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து எனக்கு என்ன வேணும்னா ஒரு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், அதுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கு. பட் ஆனால் அது ஒரே ஒரு கோல் தான், அதாவது அந்த ஒரு 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 இதுதான் அது. அதாவது என்னை எப்படி நான் வந்து பெஸ்ட் ஸ்ப்ரிண்டர் ஆக்க முடியுங்கிறது அதுக்கு ஒரு அளவுக்கு தான் எனக்கு ஒரு ட்ரைனிங் இது இருக்கு. அது வந்து பிகாஸ் அது வந்து ஒன்று அது வந்து கலை இல்லை, இன்னொன்று வந்து எனக்கு சர்ப்ரைஸுங்கிறது மேக்ஸிமம் வந்து என்ன இருக்குன்னா, இவன் போய் இப்படி ஓடுறான், அந்த மாதிரி ஒரு இது நான் இவன் பண்ண மாட்டான்னு நினச்சேன், இவன் போய் இப்படி ஓடுறான், நம்ம இன்னும் கொஞ்சம் ஓடணும், அந்த மாதிரி ஏதாவது மென்டலாக போகுமே தவிர இந்த மாதிரி டான்ஜென்ஷியலாக ஒரு சர்ப்ரைஸ்லாம் வர சான்ஸ் இல்லை. But when you're sportsல கிடையவே கிடையாது, right? So that means that and even when you're studying physics வந்து நீங்க வந்து இதெல்லாம் தான் இந்த புக்கை படிச்சா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கு மேல புது இதில் இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று நடக்கும்போது, அதாவது எப்பவுமே வந்து ஒரு இம்ப்ரவைசேட்டரி எலிமெண்ட் இருக்கும்போது, இல்லை ஒரு 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 டயலாக் வந்து நீங்க சொல்லணும், அது ஒரு 10 பேஜ் டயலாக் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது அதுக்கு ஆக்சுவலி அதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்ல. பிகாஸ் அது எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இல்ல, ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இல்ல, எல்லாம் கத்துக்கணும். ஆக்டரை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து குத்துப்பட்டுல ட்ரைனிங் எப்படின்னா, யோகா தெரியும் எனக்கு கொஞ்சம், மார்ஷியல் ஆர்ட்ஸில் களரி, சிலம்பம், தாந்தா, தாய்ச்சி எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். இந்த மாதிரி பாடிக்கு ஒர்க் பண்ணுறது, பாடிக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அதனுடைய இத்தினூண்டு வெர்ஷன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் மைண்டுக்கு, அப்புறம் வாய்ஸ்க்கு. ஓகே, வாய்ஸ் வந்து இப்போ ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும். நான் பட்டறைக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது வாய்ஸ் அப்படி தான் இருந்தது, எனக்கு உள்ளே வரவே இல்லை. அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வாய்ஸ் ப்ரொஜெக்ஷனுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. ஹாராலேருந்து அப்டமெண்ட்லேருந்து எப்படி வாய்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, மாடுலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து. சில பேர் வந்து எல்லா ஒர்க் ஷாப்பும் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்பெஷல் வாய்ஸ்க்கு வருவாங்க, சில பேர் வந்து ட்ரீம்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. டெய்லி ட்ரீம்ஸை நீ வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே கண்ணு திறந்துடாத, உடனே கண்ணு திறக்காத, ட்ரீம்ஸை ஞாபகப்படுத்து, அப்புறம் அதை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ட்ரீம்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் மைண்ட் லெவல் ஒர்க்கில் இருக்கும், எமோஷன் லெவலில் ஒர்க் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நெட் ப்ராக்டிஸ் மாதிரி, ட்ரில் மாதிரி. அதாவது எமோஷனல் எப்படி ட்ரில்லிங் எடுக்கிறாங்களோ அது மாதிரி பாடிக்கும் எமோஷன்ஸ்க்கும் ஒரு ட்ரில்லிங் இருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி ட்ரில்ஸ் வந்து வித் ப்ரொடக்ஷனோடு இருக்கும். நாட் வெறுமனே சும்மா எதுக்கு ட்ரில் இது பண்ணுறோன்னு இல்லாமல் நாங்கள் ஒரு நாடகத்தை எடுப்போம் குத்துப்பற்ற, அதுக்கு ரிலேட்டட் ஒர்க் பண்ணுவோம். ரைட். ஸோ அப்போ அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தென் உள்ளே போயிடுவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. பிகாஸ் நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா இருக்கு. ஆமா. இப்போ நீங்க வந்து ஒரு கனவு காண்றீங்க, தூக்கத்தை எழுதுக்காதீங்க, 5 நிமிஷம் அப்படியே படுங்க, 10 நிமிஷம் அப்படியே படுங்க. அது எப்படி வந்து அது எப்படி வந்ததுன்னா, இல்ல அது எப்படி ஆக்டிங்ல யூஸ் ஆகுது? அதாவது ஒருத்தங்க இப்போ கூத்துப்பற்ற வந்து யுனெஸ்கோ பர்சரியில் ஒரு மெம்பராக இருந்ததுனால வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே தியேட்டருக்கு கூத்துப்பற்றைக்கு வந்து போயிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு ஒரு தியேட்டர் பர்சன் பிரேசில்லேருந்து வந்திருக்காங்க, பெல்ஜியத்துலேருந்து வந்திருக்காங்க, அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க, ஈரான்லேருந்து வந்திருக்காங்க, நியூசிலாந்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதில் ஒருத்தங்க எட்கருங்கிறவங்க தான் நினைக்கிறேன், எட்கரோ யாரோ ஒருத்தங்க, அவங்க தான் வந்து இந்த ட்ரீமில் ஒர்க் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு புரியாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டினுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னென்னா, நாங்கள் ட்ரீமில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்ன பின்னாடி மறுநாள் வந்து 2-3 பேர் ஒன்றுமே எழுதாமல் வந்தாங்க. என்னாச்சுன்னு மறந்து போச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே ட்ரீம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை, அதில் என்ன ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒரு 10-12 வருஷம் முன்னாடி. ஆனால் நான் ஒரு சில கேரக்டர்ஸ் இன்டெப்த்து போகும்போது எனக்கு நார்மலாக நான் இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் படுக்கும்போது சில ட்ரீம்ஸ் வரும், சில ட்ரீம் ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விதமான பர்சனாலிட்டியை வந்து அது அப்போதைக்கு கொடுத்துட்டு போயிடும். அந்த கேரக்டருக்கான ஒரு பர்சனாக இருக்குல்ல. இப்போ நான் சோமுக்குன்னு ஒரு பர்சனாக இருக்குது, சோமு பண்ணுற கேரக்டர் பர்சனாக ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு போவோம். அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இது வந்து இது எனக்கானது, உங்களுக்கு வேற ஒன்று கூட வரலாம். ஸோ அதுதான் இதில் இருக்க சிக்கல். நீ இப்படி தான் பஞ்ச் பண்ணணும்னு பஞ்சிங்கில் சொல்லிடலாம், இதை இப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிடலாம், ஆனால் என்ன நடக்கும்னு தெரியாது இதில் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த ட்ரீம் டெக்னிக்கை வச்சுட்டு ஒரு ஏதாவது அது வந்து உங்கள் கேரக்டர் டச் பண்ணிட்டு போகுதுன்னா,
அது உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் ஆ. ஆகும். ஆமா. ஆனா நான் படம் பார்க்குறவங்களுக்கு மேபி ஒண்ணுமே ஃபீல் ஆகாமலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இருக்கலாம், இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுல ஒரு எதுவுமே காங்கிரீட்டா சொல்ல முடியாது. இதுல இந்த இந்த இதனால என்ன இதுக்கு கிடைக்கும், இதனால இந்த எமோஷனலி நான் எங்க போறேன். ஏன்னா எமோஷன் கனெக்டட் வித் நாட் ஒன்லி ஆக்டிங், லைஃபோட சேர்ந்தது வேற. ஏன்னா நான் இப்போ வந்து அழுது ஏதோ ஒன்று நடிக்க போறேன் அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப அப்பதான் தீபாவளி பட்டாசு வெடிச்சிட்டு போய் அழுகணும். இல்லைன்னா பயங்கரமா சிரிக்க போறேன், ஏதாவது ஒன்று துக்கமா வாழ்க்கையில நடந்திருக்கும், அதுலேருந்து போயிட்டு நான் பயங்கரமா ஒரு சந்தோஷமான காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதனால இது ஒரு தியேட்டர் ட்ரைனிங் அண்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் வாய்ஸு, மைண்டு, ட்ரீமு, அது இதுன்னு ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ட்ரில். அதுலேருந்து ஆக்டருடைய பர்சனாக மாறிடும். பர்சனை நான் வரும்போது என் ஃப்ரெண்டுகிட்டலாம் கேட்பேன், சாந்தாங்க கொல்லிக்கிட்டு கேட்பேன், டேய் நான் எப்படிடா இருந்தேன் கூத்துப்பட்டுக்குள்ள வரும்போது, நீ வாய் திறந்தாலே மூஞ்சிலே குத்தன போல இருக்குண்டா, இப்போ பரவாயில்ல அப்படிமா. ஸோ ஒரு ஒரு முன்னாடியெல்லாம் நான் நிறைய கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன சொல்லணுங்கிறதுல தான் இருப்பேன் தவிர நிறைய கேட்க மாட்டேன். அது வந்து எனக்கு புரியாமல் இருக்கும். நான் கேட்குறேன்னு நீ பேசுகிறது எனக்கு கேட்குது, அந்த மாதிரி வாதம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா ட்ரைனிங் கூட 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 வந்து ஒரு லிசனிங்னா என்னன்னு புரிஞ்சுது. ஸோ அப்போ தான் அவர் முத்துசாமி வந்து ஒரு மோட்டோ ஒன்று வச்சுருக்கிறார். அதாவது தியேட்டர் ட்ரைனிங் வந்து பேரலி பெட்டர் ஹியூமனை வந்து டச் பண்ணிட்டு போகும். தியேட்டர் ட்ரைனிங் மூலமாக ஒரு பெட்டர் ஹியூமன் எவால்வ் ஆகிறதுக்கு வந்து ஒரு தியேட்டர் ட்ரைனிங் வந்து நல்ல வேயாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிறேன், உணர்றேன் இப்போ. ஓகே, இப்போது சினிமான்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவின்னு எடுத்துக்கிட்டா இப்போ வந்து ஒரு ஆக்டருக்கு மேக்ஸிமம் ஒரு கேரக்டர் டெப்த் இவ்வளோ தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கிளிஷே அடுத்து ஒரு பர்க்மன் படம் அப்படின்னு எடுத்துக்கலாமே, அங்கே ஒரு கேரக்டர் ஆழம் இவ்வளோ இருந்ததுன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இல்லை ஹாலிவுட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாலுமே இவ்வளோ தான் இருக்கும். இப்போது இந்த ஆழத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்கிற டெக்னிக்லாம் எனக்கு புரியுது. பிகாஸ் அது வந்து வெறுமை வந்து ஒரு இது இல்லை, அது வந்து ஒரு கேரக்டரே ஒரு 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 எக்ஸ்ரே பண்ற மாதிரி ஒரு இது. அதனால தான் நிறைய அந்த சென்விக்கஸ் வந்து அப்படியே கண்ணிலே பார்ப்பாரு, மூஞ்சிலே, ஃபேஸ் இல்லை, அதுலேயே அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் பண்ணும்போது when you don't have that depth, அப்போ வந்து சில சமயம் நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு பலூனை ஊதி கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக்காக. ஸோ கொஞ்சமாக ப்ளோ பண்ணி கொடுப்பாங்க. டைரக்டர் வந்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ப்ளோ பண்ணுவார். ஸோ இப்போ நான் வந்து என் ஆக்டர் கேட்க வந்தோன்னே இதில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குதே, நான் கொஞ்சம் ஊதுவா அப்படின்னா அவர் ஓகே சொல்லுவார். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இதுக்குள்ளே தான் நான் ஊதணும், நான் எங்கேயாவது இன்னொரு பலூன் எடுத்துகிட்டு வந்து ஊதுறதோ இல்லை வேறு ஏதோ பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து என்னுடைய எல்லா படங்களும், அது சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு டைம் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை நிறையா இருந்தாலும் சரி, என்னால் கம்மியாக இருந்துச்சுன்னா வேகமாக எஃபெக்ட் போடுவேன், இல்லை இது போதும்லாம் நான் விட மாட்டேன். எனக்கு வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், எனக்கு இந்த சிங்கிள் டேக் இதில் வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையவே கிடையாது. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டுன்னு பெருமையாக சொல்லிக்கிறது வந்து ஒரு வகையில் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, 3 மாதம், அட்லீஸ்ட் 3 மாதம் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் ப்ரொடியூசர் பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணி ஃபைனலி இந்தா அப்படி வந்து நிற்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஆக்டர் அந்த டைலாக்கை பேசியோ அதுன்னு அங்கே வந்து எதுக்கு ஒரு டேக்கில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து எனக்கு ஒரு மினிமம் 4 டேக் கொடுங்க, அட்லீஸ்ட் 3 டேக் கொடுங்க. இல்லை 5:30 மணிக்கு லைட்டு போகுது, அந்த நேரத்தில் நான் படுத்த மாட்டேன், வேகமாக பண்ணிவிடுவேன், எனக்கு டைம் இருக்குதுன்னா பண்ணுவேன், அந்த மாதிரி தான். ஸோ அப்போது அந்த ஐடியாவோட தான் போவேன். எனக்கு இங்கே பலூனில் காற்று ஊதுறதுக்கு இடம் இருக்குது, உங்களுக்கு இது ஓகேயா அப்படின்னோடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்லுவார். ஏன் டேக்ஸ் கேட்குறேன்னா ஐடியாவோட இறங்குவேன் நான். டேக் பண்ணும்போது தான் இன்னொரு ஐடியா வரும், அது வரைக்கும் வராது. போயிட்டு இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா, ஓ இது இங்கே இருக்குதா, நம்ம இதை கவனிக்காம விட்டுட்டோமே, அப்போ சரி அடுத்த டேக்கில் ஏதாவது பண்ணிக்கலாம், அப்போ தான் எனக்கு அந்த இது வரும். அதுக்கு முன்னாடி வரவே வராது. ரைட். ஸோ அதனால தான் நான் அதை கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்குள்ள ரொம்ப ஹெல்ப் பண்ணது குமார் ராஜா, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 டேக்கு 20 டேக்கு இன் ஃபிலிம் இன் ஆரண்ய காண்டத்தில் எடுத்தார். ஸோ அதனால் எனக்கு ஓ அப்படியா, இப்போ டேக்கு எடுக்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது, அவமானமாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிய வச்சது ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே அவர் புரிய வச்சுட்டார் எனக்கு, சினிமாவுக்கு. ஏன்னா எனக்கு
தெரியாது தியேட்டர்லேருந்து உள்ளே வரும்போது. இப்போ நான் தான் ஸ்க்ரீன் ரைட்டர். நான் வந்து ஒரு இது சொல்ல போகிறேன், ஒரு உங்களுக்கு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் லைன். ஓகே, நீங்கள் வந்து ஜஸ்ட் அது எப்படி சொல்ல போகிறீங்கன்னு. பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார்ல, அவர் தவறி போயிட்டார். ஓகே, இதை யார் சொல்கிறா? இது வந்து ஒரு இப்போ ஒரு 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 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஏன் ஒரே இந்த வீடு பக்கத்து வீட்டில் யூஸ்வலி ஒரே நாய்ஸ் இருக்குமே, இந்த ஒரே சைலண்ட்டாக இன்றைக்கி ஏன் சைலண்ட்டாக இருக்குன்னு இருக்காங்களே, அதனால ஸோ அந்த பக்கத்து வீடே வேண்டாம், பிகாஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால சொன்னாங்க. ஓகே, எது கொடுத்தாலுமே இந்த பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார், இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத வந்து எப்படி நான் டீசைஃபர் பண்ணுவேன்னா, இதை யார் சொல்கிறா, அந்த சொல்கிறவருக்கும் அந்த யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் என்ன உறவு, எமோஷ்னலி என்ன உறவு. இப்போ எனக்கு வந்து தாத்தாவை பிடிக்காது, அவருங்க ஏன்டா விளாட்றீங்க அப்படிலாம் பண்ணுறாருன்னு வச்சுக்கேன். பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருந்தால போட்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு அவர் பிடிச்சிருக்குது, அந்த சத்தம் இல்லாமல் எனக்கு ரொம்ப சேடாக இருக்குதுன்னா நான் அதை ஃபீல் பண்ணி பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தது டைம் எடுத்து எனக்கும் அவருக்கும் உள்ள பாண்டை, இந்த பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார் இறந்து போயிட்டாருங்கிற லைனில் நான் அதை புகுத்துவேன். அதுக்கு பேர் சப்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் வந்து பக்கத்து வீட்டில் தாத்தா இருந்தால வெத்து போயிட்டானா அவனை எனக்கு பிடிக்காதியா, நல்ல வேலை செத்தான் அப்படிங்கிறத நான் இந்த இது மேலே போடுவேன். பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார், அது அந்த சப்டெக்ஸ்ட்டை வந்து அதனுடைய கிராஃபை வந்து இந்த இது மேலே போடுவேன், இந்த லைன்ஸ் மேலே போடுவேன். ஓகே, பட் நான் ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்தால் நான் ஆல்ரெடி அந்த கான்டெக்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ல, பிகாஸ் ஒரு 4 சீன் முன்னாடி சீன் அதில் வந்து இந்த அந்த தாத்தாக்கும் இந்த 2 பசங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஸோ அது தெரிஞ்ச அப்புறம் அந்த இது உங்களுக்கு இருக்காதுல்ல, கன்ஃபியூஷன் இருக்காது. அது இருக்காது. என்ன ரிலேஷன் இருக்குதோ அதை பேஸ்டான்லேருந்து அதான் முதல்ல சொன்னது ஒரு சப்டெக்ஸ்ட். இப்போ நான் வந்து ஈஸியாக சொல்லணுன்னா, எனக்கு ஒரு பாஸ் இருக்கிறாரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், காலையில் குட் மார்னிங் அப்படி இருப்பேன் நான், அவர் எனக்கு பிடிக்காது குட் மார்னிங் அப்படியே போயிடுவேன். ஸோ அந்த குட் மார்னிங்கில் வந்து எனக்கு பிடிக்காதுங்கிறது வந்து மனசுக்குள்ளே ஒரு சப்டெக்ஸாக போடும். ஆனால் அது வெறும் குட் மார்னிங் மட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தாத்தா இருந்தார்ல அவர் செத்து போயிட்டார் அப்படிங்கிறது வெறும் டைலாக்கு. அதே நேரத்தில் என்னுடைய எமோஷன்ஸ் எனக்கும் ரிலேட்டட் இல்லை எமோஷன்ஸ், அதுக்கு டைலாக் இருக்குது. ஆமாம், இப்போ வந்து எப்படின்னா இங்கே வான்னு இப்படி இது பண்ணும்போது வெறும் இப்படி பண்ணால் அதுக்கு மீனிங் இருக்காது. என் மனசுக்குள்ளே அப்படின்னா தான் என் கண் என் கை எல்லாம் அது போய் அந்த வாங்குகிற இதுக்குள்ளே கொண்டு போய்விடும். ஸோ ஒவ்வொரு அசைவுக்கும் கூட டைலாக் இருக்குது. ரைட். ஸோ ஆனால் அது டைலாகாக பேச முடியாது. ஸோ அது ஒரு சப்டெக்ஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ டைலாக்குக்கு சப்டெக்ஸ்ட் இருக்குது, கொடுக்குற டைலாக்குக்கு சப்டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து ஜோக்கர் எடுத்துட்டிங்கன்னா, ஜோக்கரில் வந்து டைலாக்ஸுக்கு சப்டெக்ஸ்ட் எழுதினேன். நான் சைடில் வந்து டைலாக்ஸுக்கு சப்டெக்ஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒர்க் பண்ணேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா? ஃபார் வந்து இப்போ ஒரு ஜனாதிபதி அந்த பிரசிடென்ட் ப்ரொக்ளைம்டு பிரசிடென்ட்டுடைய செக்கு செல்லாமல் போயிடும். அப்போ வந்து அவருக்கு என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக அவருக்கு தெரியும் இது வந்து ஒரு டம்மி செக்கு, இது ஒர்க் ஆகாதுன்னு. ஆனால் அவர் என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, ஜனாதிபதிக்கு செக்கு போகலைன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சப்டெக்ஸ்ட்டு. ஆனால் டைலாக்ஸ் வேறையாக இருக்கும். இது இல்லையா, பட்ஜெட் இல்லையா, ஒரு மரியாதை இல்லையா எனக்கு, நான் யார், அதுதான் எங்கள் உள்ளே போகும். அது அந்த டைலாக் வந்து பட்ஜெட் இல்லையா, இது போச்சா, எப்படி இது சீரியஸாக கேட்க மாட்டேன். அதில் ஒரு ஏன்னா இவனுக்கு மனசுக்குள்ளே வந்து அவன் மனம் வந்து பிறந்த நிலையில் இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், இது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி தான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும்ல. அதுலேருந்து நான் அதுக்கான சப்டெக்ஸ்ட் எழுதுறது. இப்போ நீங்கள் சப்டெக்ஸ்ட் எழுதுறீங்க, நான் டைரக்டர் இல்லை சோமு எனக்கு இது வேணாம், எனக்கு இது ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வேறு எதை மாதிரி பண்ணி காமிங்க, இல்லை வேறு பிச்சில் எதாவது பண்ணி காமிங்க. ஹவு டு யூ எப்படி மாற்றுவீங்க? அப்பே மாற்றிடுவேன். அவர் என்ன அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்பேன், அவர்கிட்ட வந்து இப்போ நீங்கள் இதை எப்படிங்கிறதுல சில ஹிண்ட்ஸ் கொடுங்க அப்படிம்பா. இப்போ வந்து கடலில் மணிசார் கூட ஒர்க் பண்ணும்போது அருண் சாமியும் இன்னொரு ஃபாதரும் ஒரு விஷயமாக போயிட்டுருப்பாங்க, நான் பின்னாடி போகணும் ஓவர்லாப் ஆகாமல். ஆனால் பின்னாடி போகும்போது அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப கிட்டக்கு போனீங்கன்னா அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கக்கூடாது, அதுக்காக நீங்கள் ரொம்ப தள்ளியும் போயிடக்கூடாது. ஸோ இப்போ அது அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 மீட்டர் தள்ளி வாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா நீங்கள் அவங்க பேசுகிறத கேட்கக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற அந்த ஒரு எத்தனை பிள்ளையும் போகணும். ஸோ அப்போ
அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த சில விஷயங்கள் அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போது சினிமாவில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஸ்டார் ஆயிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் உட்காந்துக்கலாமா? தாராளமாக. ஸோ இப்போது உங்களுக்கு எப்பயாவது வந்து ஒரு நானும் ஹீரோ மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதெல்லாம் படம் இருந்திருக்கா? நான் வந்து ஆரண்ய காண்டம் முடிஞ்ச முன்னாடி நான் குமாரராஜட்டே சொல்லுவேன், அடுத்த படம்லாம் எனக்கு கூப்பிட்டா கூலிங் கிளாஸ் கோட் இல்லாமல் நடிக்கவே மாட்டேன். என்னது? ஸோ எனக்கு அதெல்லாம் ஆசை இருக்குது. எனக்கு நிறையா மரத்தை சுற்றி ஓடி ஒரு மாதிரி பழைய காதல் பரிசு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணி அதெல்லாம் எனக்கு ஆசை இருக்குது. இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா படத்தையும் விட்டுட்டு அவர் காதல் பரிசு எடுத்தார் பார்த்தீங்களா? அதுதான் குரு சோமசுந்தரம். அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்பிகா இருப்பாங்க, ராதாவும் இருப்பாங்க அதில். நல்லா இருக்கும், நிறைய பாட்டு ஒரு மாதிரி. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, மதுரையில் வந்து வளர்ந்ததுனால நான் வாரத்துக்கு 3 படம் பார்ப்பேன் தியேட்டர்ஸ். நான் வந்து அங்கே வந்து மாப்பிள்ளை விநாயகர், மாணிக்க விநாயகர்னு 2 தியேட்டரு ஒன்லி ஹாலிவுட் மூவிஸ் தான் போடுவாங்க. ஸோ நான் வந்து ஜேம்ஸ் கேமரனோட அபைஸை வந்து 2 தடவை பார்த்துருக்கேன் பிக் ஸ்க்ரீன். பென்ஹர் பார்த்துருக்கேன், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், கிளாடியேட்டர்ஸ் பார்த்துருக்கேன், இண்டியானா ஜோன்ஸ் சீரீஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஷான் கானரிலேருந்து பிஎஸ் பாசன் வரைக்கும் இருக்கிற ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ் பார்த்துருக்கேன். எனக்கு பிஎஸ் பாசன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் அந்த இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கிற மாதிரியே இருப்பார். ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் அங்கே மதுரையில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த படங்கள்லாம்? ஸோ காதல் பரிசும் பார்த்துருக்கீங்க, இதுவும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு அப்போவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சா? அதாவது பாரு நம்ம நடிக்கிறது இந்த மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க நடிக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது, எது நல்லது எது கெட்டது அந்த மாதிரி சொல்லலை. ஆமாம். ஆனால் ஜஸ்ட் அந்த வித்தியாசத்துக்காக சொல்கிறேன். அது தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த தலைவாடுறதுலேருந்தே நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே வந்து வெஸ்டர்ன் ஆக்டர்ஸ் பார்க்கும்போது அவங்க தலையை வந்து திரும்ப திரும்ப ரீசெட் பண்ண மாதிரியே தெரியாது அவங்களுக்கு. நம்ம பேசும்போது சில சமயம் கலையுதில்ல, அதுவே பார்க்கும்போது இவங்க ரீசெட் பண்ண மாதிரி தெரியலையேன்னு. சம்டைம்ஸ் ஒவ்வொரு தடவையும் வந்து அசிஸ்டண்ட்டோ இல்லை மேக்கப் மேனோ வந்து காணும்போது நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், இது காமிச்சு கரெக்ட் பண்ணால் எப்படியா இது வேணாம், நான் கூப்பிடும்போது வா அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஸோ அதெல்லாம் லேட்டராக தான், நான் சினிமாக்குள்ளே போன பின்னாடி தான். படம் பார்க்கும்போது நான் ஜென்ரலாக பார்த்துருக்கேன் எப்படி கதை வந்து ஓடுது. நான் வந்து ஒரு உதாரணம் வந்து எனக்கு க்ளீனாக இருந்தது. ஜாக்கிள்னு ஒரு படம் வந்தது, தி ஜாக்கிள்னு, ப்ரூஸ் வில்ஸ் த ஜாக்கிள். அதுக்கு முன்னாடி டே ஆஃப் த ஜாக்கிள்னு அதனுடைய ஃபஸ்ட்டு ஒரிஜினல் மூவி வந்தது. எனக்கு டே ஆஃப் த ஜாக்கிள் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ராவாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அது எனக்கு அதுதான் நான் வந்து ஒரே படத்தை திரும்ப வேறு ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணி பார்த்தது. நான் அது வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்தேன், இது நான் டெலிவிஷனில் தான் பார்த்தேன். ஜாக்கிள் ப்ரூஸ் வில்ஸ் நடித்தது. ஸோ அப்போ எனக்கு அந்த கம்பேரிசன் புரிஞ்சுது, எப்படி வந்து ஒரு ரெட்ரோ ஆக்டர்னுடைய மேனரிசம்ஸ் எப்படி இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் மாடர்ன் டைப்பில் வரும்போது இந்த மேனரிசம்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ஆக்டர் வந்து ஒரே கேரக்டரை எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புல் பண்ணுறாங்கங்கிறது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுது எனக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆரண்ய காண்டம் பார்க்கும்போது அது வந்து நீங்கள் கூத்துப்பட்டிலேருந்து வந்த அப்புறம் செஞ்ச முதல் படம், ப்ராப்பர் படம். இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா, நீ ஏன் உடனே நீ வயசான ரோல் எடுத்த, பாரு நீ மாட்ட போகிற அப்படின்லாம். அது எடுத்தப்போ ரஃப்லி எவ்வளோ வயசு இருக்கும் உங்களுக்கு? அப்போது 33, 32 அந்த மாதிரி இருக்கும். 32 அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அவ்வளோ கூட இல்லை, 34 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் புல் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட. ஆமாம், இப்போ தான் தோணுது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் செம்மையான ஏதோ வேலை பண்ணியிருக்காருன்ட்டு. ஆமாம் ஆமாம், நிறையா பாடி ரெடியூஸ் பண்ணி. இப்போ எங்கள் சொந்தக்கார வீட்டில் தான் போய் தங்கியிருந்தேன். அந்த பையன் பெரியவனாயிட்டு இப்போ கூட சொல்லுவான், டேய் சின்ன பையனாவே பார்த்ததுனால டேலாம் சொல்லுவான், டேய் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து தான் நீ ஆக்டரான, நீ வாங்குற சம்பளத்தில் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு. எப்போ ஆரண்ய காண்டம் நினைக்கும் போது தான் விக்னேஷ்னு பேர் ஞாபகம் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது ரொம்ப நிறைய நன்றி சொல்லணும் தியாகராஜன் குமாரராஜாக்கு. ஏன்னா அவர் வந்து கிளியராக சொல்லி கொடுத்தாரு ஒரு ஆக்டர்னுடைய இஷ்யூஸ் வந்து ஸ்க்ரீனை, அதாவது தியேட்டர்லேருந்து சினிமாக்குள்ளே போகும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவோமோ
அது எல்லாமே ஒரே படத்தில் நிறைய டேக்ஸ் எடுத்ததுனாலையும் ப்ளஸ் அந்த டேக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் டேக்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத ரீசன் சொன்னார். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்து, ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு சொன்னால் தான் கிடைக்கும், அப்படியா ஒரு இது அப்படின்னு ஒரு வாய் ஒன்று திறக்கணும் அதுக்கப்புறம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தான் சொன்னால் தான் கிடைக்கும், அப்படியா ஒரு இது அப்படின்னு. ஸோ அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கிடைக்காதுன்னு சொன்னால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுங்க, அப்போ தான் ஆன்னு திறக்கிறது தெரியும். நீங்கள் என்ன பண்ண, கிடைக்காது சொன்னால் தான் கிடைக்க, அப்போயே ஆல்ரெடி வாய் திறந்துருக்கீங்க, அப்புறம் இத்தினோண்டு தான் அது எங்களுக்கு கேமராவுக்கு தெரியுது. அப்போ தான் ஒரு டைரக்டர் வந்து அவசியம் தேவை அவங்களுக்கு, ஒரு ஆக்டருக்கு. நான் எவ்வளோதான் பயங்கரமான ஆக்டர் இருந்தாலும் டைரக்டர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரண்ய காண்டம் எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்தது. அதை நினைக்கும் போது அந்த படமும் ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி அப்படிதான். ஆமாம், அந்த மாதிரி. இப்போ வந்து நீங்கள் கோச்சிங்லாம் பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ வந்து பிகாஸ் தியேட்டர் ஆக்டிங் வந்து வேறு, இப்போ சினிமா ஆக்டிங்கிறது வேறு. ஸோ நீங்கள் கோச்சிங் பண்ணும்போது எப்படி நீ உங்களுக்கு எது வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்லை இப்போ வந்து ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சா, என்ன எப்படி இது? நான் கோச் பண்ணும்போது டூல்ஸ் மாதிரி தான் கொடுப்பேன். நான் வந்து இதுக்கு இது அப்படின்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ பைக்கில் ஒரு பேசிக் டூல்ஸ் இருக்கும்ல, எங்கேயாவது போனால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் டூல்ஸ் அது மாதிரி தான் கொடுப்பேன். பர்டிகுலராக நீங்கள் இது பண்ணணுன்னா இதை கற்றுக்குங்க, இது பண்ணணுன்னா இது ஹெல்ப் ஆகும், அந்த மாதிரி கோச் பண்ணுறதில்ல. நான் பேசிக் டூல்ஸு பிகினர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அட்வான்ஸாக வராங்க, எனக்கு சில விஷயங்கள் தெரியுதுன்னா அட்வான்ஸ் டூல்ஸ் தான் கொடுப்பேன். எக்ஸாக்ட் கொடுக்க முடியாது. எக்ஸாக்டாக நான் இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும் கிடையாது. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு ரோல் கிடச்சிருக்கு, சப்போர்ட்டிங் ரோல் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு நான் சினிமா இதுக்கு முன்னாடி நடிச்சதே இல்லை. ஸோ டெல் மீ ஒன் டூல் தட் யூல் கிவ் மீ. ஃபஸ்ட்டு ரோல் என்னன்னு? சரி, ரோல் வந்து சீஃப் மினிஸ்டர். ஓகே, சீஃப் மினிஸ்டர். நீ வந்து இப்போ டூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கும்போது அது ஒரு யூனிஃபார்ம் ரோல் மாதிரி தான். ஆக்சுவலாக ரோலில் வந்து நிறையா இருக்குதுல்ல, இப்போ நீங்கள் வக்கீல் அந்த மாதிரி இதெல்லாம் யூனிஃபார்ம் ரோல். ரைட். மினிஸ்டர் சாதாரணமாக கலர் சட்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீ வந்து உனக்கு பர்சனலாக கேட்பேன், உனக்கு சீஃப் மினிஸ்டர் பிடிக்குமா, பொலிட்டிக்கலாக நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஐடியாஸ் என்ன, ஒயிட் அண்ட் ஒயிட் போட பிடிக்குமா, உனக்கு டைட்டாக போட பிடிக்குமா, லூஸாக போட பிடிக்குமா, ஸோ இந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது. ப்ளஸ் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குது, ஆனால் கொடுக்குற காஸ்ட்யூம் எனக்கு பிடிக்கல, லூஸாக இருக்குது அப்படின்னா நீ அதை எப்படி எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம்ஸை நீ எப்படி உடம்புக்குள்ளே எடுத்துக்க முடியும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் டூல்ஸ் பேஸ். ப்ளஸ் அந்த சப்டெக்ஸ்ட் ஒன்று இல்லை, டைலாக் என்ன, ஒரு இப்போ உனக்கு வந்து சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, எனக்கு டைலாகே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், கடைசி புதுசாக வரவங்களை வந்து இருப்பா அந்த டைலாக் பேசுன்னு கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கும்போது சில கேள்விகள் கேளு. இந்த டைலாக் பேசுகிறது யார், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து டூல்ஸு. நீ கேள்வி கேட்காம சான்ஸ் கிடச்சி சரி நீ போனேன்னா நீ சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீ இம்பேலன்ஸாக போக வேணாம், சில கேள்விகள் கேட்கலாம், அதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய டைரக்டர் ஆச்சு, அவர்கிட்ட எப்படி கேள்வி கேட்குறதுன்னு கேட்டால் என்னப்பா அது, உங்கள் வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வரான், இங்கே ஒரு சுவிட்ச் வை, அங்கே கீசர் வை, நீ சொன்னால் தானே அவன் வைப்பான். அது மாதிரி தான் டேரக்டர் பார்த்து பயப்பட வேணாம். ஸோ அப்புறம் அந்த பயங்கிற ஃபேக்டரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஏன் பயம் வருது, ஏன் தடுமாற்றம் வருது அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக உனக்கே வருது அப்படிங்கிறதுலேருந்து தான் எவால்வ் ஆகும், புரிய வைக்க முடியும். இப்போ நான் என்னால் வந்து சிங்கிள் ஆளுக்கு வந்து ட்ரெயின் பண்ண முடியாது, ஒருத்தருக்கு ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பார்க்குறீங்க, கோவப்படுறீங்கன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு போயிடுவீங்க. அப்புறம் இன்னொரு ஆக்டர் வருவான், அவன் ஒரு கோவப்படுவான். ஸோ இப்போ 10 பேர் இருந்தாங்கன்னா நான் 10 டிஃப்ரெண்ட் ஆங்கருடைய எமோஷன் அவுட்புட்டை பார்க்க முடியும் ஒரு ஆக்டர் நான். ஆனால் நான் ஒரு ஆள் இருந்தேன்னா நானும் அந்த ட்ரெயினரும் மட்டும்தான் இருப்பேன். ஸோ அப்போ ஒரு ஆங்கர்னுடைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆங்கரை என்னால் பார்க்க முடியாது. பார்த்து தான் ஆக்டிங் கற்றுக்க முடியுமே தவிர. இல்லை, பட் இது நீங்கள் கற்றுக் கொடுக்குறவர் இல்லை, நீங்கள் கற்றுக்கிறவரு இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து
குரு சார் எனக்கு வந்து இந்த 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 படத்துக்கு நான் பர்சனல் கோச்சாக இருங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. பர்சனல் கோச்சாக இருப்பேன், ஆனால் அவங்க கூட இன்னொரு 6 பேர் நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதான் நான் ஏன்னு கேட்குறேன். அதான் கற்றுக்க அப்படி பர்சனலாக அதான் ஒரு உதாரணத்துலேருந்து நான் நிறையா கற்றுக்க முடியாது. இப்போ இதே இவன் இப்படி மகேஷ் எப்படி பண்ணுறான், கணேஷ் எப்படி பண்ணுறான், பீட்டர் எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறதுலேருந்து இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிறதுலேருந்து தான் எல்லா லேர்னிங்கும் எனக்கும் கிடச்சிது. ஸோ அதே இதை தான் நான் எனக்கு அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே, எல்லாரும் காமனாக தான் நடக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இப்படி பண்ணலாமான்னு தோணுச்சு. ஸோ அப்போ ஒரு சில பேர் வந்து போர்ட்ரேட் பண்ணுறத வந்து ஓகே இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அதை அல்டர் ஈகோ பண்ணுவேன். மேபி இவர் வந்து என்ன நினச்ச, நீ எப்படி பண்ணின, இதில் என்ன தோணுச்சு அப்படிங்கிற கொஷின் கேட்டு எல்லாரும் அதை கவனிக்கும் போது அதுலேருந்து புரிஞ்சுக்குவாங்க. நான் காளிதாஸுக்கு எடுத்தேன் அது மாதிரி தான். ஒரு ஜெயம் சார் பையன் காளிதாஸுக்கு வந்து ஒரு பக்க கதைங்கிறதுல அவங்க ஹீரோயின் மேகாவுக்கும் கேட்கும்போது நான் வந்து சொன்னது, எனக்கு கூட நான் ஒரு 5 ஆக்டர்ஸ் கூட்டிகிட்டு வருவேன், என்னால் 2 பேருக்கு மட்டும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்னொரு 5 பேர் நான் கூட்டிகிட்டு போனேன். அவங்களுக்கு சாப்பாடு செலவு மட்டும் கொடுங்க, போக வரத்துக்கு காசு மட்டும் கொஞ்சோண்டு கொடுங்க போதும். அவங்கெல்லாம் ஃப்ரீயாக வந்துடுறாங்க ஓரளவுக்கு, அவங்க எதுவும் இது பண்ணாமல், அவங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுறதுனால. ஸோ அந்த மாதிரி தான் நான் கோச் பண்ணுறேன். இது பாலாஜி தரணிதரன் படம். பாலாஜி தரன், ஆமாம், ஒரு பக்கம் கதை. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்கல்ல, அதாவது எஸ்பெஷலி ஜிகர் தண்டாலே ஆகிட்டுங்க. ஆமாம் ஆமாம். அந்த படத்தில் நீங்கள் பண்ணும்போது அது ஆக்சுவலி உங்க ரொம்ப ட்ரூ டு லைஃப்ல, பிகாஸ் அது வந்து நீங்க கத்துக்கிட்டதையே. ஆமா, நீங்க வந்து பாபி வந்து ஆக்டிங் கோர்ஸ்ல இருந்தோம். பாபி சிம்மா வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆக்டிங் கோர்ஸ்ல இருந்தோம். அப்படியா? ஜிகர் தண்டாக்கு முன்னாடி. ஓகே. ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரியும்? நல்லா தெரியும். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து அதுக்காகவே உங்களுக்கு சூஸ் பண்ணாரா? இல்லை, ஆக்சுவலி நான் ஒர்க் ஷாப்பு தான் எடுக்க போனேன். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி வேறு யாரையோ மனசில் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் அவரே இருக்கட்டும், நான் ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு போகிறேன். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டேன். என்ன பண்ண கார்த்திக் சுப்ராஜ் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி டீச்சர்ஸாக வர்றவங்க இது வரைக்கும் அந்த சினிமாவில் கேலிக்கு ஆளாகப்பட்டாங்க, அவரை கேலி பண்ணுவாங்க. நீங்கள் ஏக் காவ் மே ஏக் கிசான் ரகுதாத்தா அந்த இன்று போயினாலேவாவா அந்த படம், இன்டர்நெட்னாலேயா அது இன்று போயினாலேவாவில் அந்த அது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வர ட்ரெயினர்ஸ், தமிழ் வாத்தியார்கள் எல்லாமே கல்லூரிகளில் இருக்கிற சீனில் தான் கேலியாக்கப்படுவாங்க. ஒரு மாதிரி ட்ரெயினர், ஸ்பெஷல் ட்ரெயினர்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வரும்போது அவங்கள காமெடியன்ஸ் ஆக்கிடுவாங்க, நீங்கள் மிலிட்ரி மேன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு இதை வச்சுட்டு தான் நான் போர்ட்ரேட் பண்ணுவேன். பட் அந்த படத்தில் உங்கள் கேரக்டரில் ஒரு காமெடி இருக்குமே. அது மாதிரி பண்ணதுனால காமெடி ஆயிடுச்சு அது. ஓகே, பிகாஸ் அவங்களாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஆமாம், அதெல்லாம் வச்சு ஒரு காமெடி மாதிரி அந்த மாதிரி அது காமெடி ஆயிடுச்சு. நான் வந்து காமெடி பண்ணணும்னு நினச்சே பண்ணல. ரைட். நான் சீரியஸாக தான் பண்ணேன். ஈவன் ஆரண்ய காண்டம் வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எல்லாம் சிரிக்கிறாங்க, நான் வந்து ஒன்று நான் ஒன்றும் காமெடியன் கிடையாதுன்ற. ஆனால் அந்த படமாக ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த இது வெளியே வந்திருக்குது. அது டைரக்டர் கையிலேருந்து வருது. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ண டேரக்டர்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் குமார் ராஜா வந்து வாயை இவ்வளோ தர, பட் அவர் வந்து ஹி ஹாஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் விஷன். ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் சில டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்க புதுமுக டேரக்டர் இருக்கலாம், இல்லை ஆக்டிங்னா எனக்கு இது போதும்ப்பா, இதுக்கு மேலே வேணாம்ப்பா, நீங்கள் கேட்குற கொஸ்டின்லாம் எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரிலப்பா. பிகாஸ் அவங்க வந்து கமர்ஷியல் படம் எடுத்து ஒரு 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 லெவலில் சக்ஸஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே அந்த வெற்றி போகிறோம், எனக்கு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். கோவம்னா கோவம் போதும், நீ என்ன மாதிரி கோவம்லாம் இது இப்போ வருத்தம்னா இந்த வருத்தம் போதும், சும்மா வருத்தப்படுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கிறது வந்து இங்கே ஒரு பிரச்சனையே ஆகாது. ஏன்னா நான் பிகினிங் ஸ்கிரிப்ட்லேருந்தே போகிறதுனால ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குது, எனக்கு இந்த கேரக்டர்னுடைய டெஃபினிஷன் ஆர்க்கெல்லாம் க்ளீனாக இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு ஆக்ஷன் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும், ஆக்ஷன் கட்டு சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் தான் எல்லாம் இப்போ வந்து இதை எப்படி செய்யணும் என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்க மாட்டேன். ஓகே, சீனு லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கோ ஆக்டர்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் கோ ஆக்டர்ஸ் டைலாக்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால எனக்கு இவங்க விஷயம் தெரிஞ்சிருக்குது, இவங்க வந்து இவ்வளோ போதும்னு நினைக்கிறாங்க, இது எதுக்குன்னு நினைக்கிறாங்கங்கிறதுல எனக்கு இருக்காது, எனக்கு அந்த மைண்டே இருக்காது. எனக்கு ஃபுல் இந்த ஒர்க் இப்போ எல்லாத்துலேயும் நான் வந்து இப்போ கோ ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுருவேன், உங்களுக்கு டைலாக்ஸ் வந்துருச்சா. ஏன்னா அவங்க புது ஆக்டர் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க கூட மாட்டாங்க. வந்துச்சு, இல்லை எனக்கு டைலாக் வரலன்னு இந்த இருக்குது டைலாக், 2 பேரும் உட்காந்து
உட்காந்து டயலாகில் செட் ஆயிடும். அது வஞ்சகர் உலகத்தில் அப்படி தான் நடந்தது. அந்த ஒரு 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 சைக்காலஜி ஒரு கவுன்சிலிங் சீன் வரும். அப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன் யார் அவங்க கூட வர்றவங்க? அவங்க அங்கே இன்னொரு கேரவனில் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க டைலாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டாங்க. தெரியலையே, கொடுங்க டைலாக். நேராக போய் அவங்க கேரவனில் போய் உட்காந்து டைலாக் ரிகர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டோம். ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ போதும் இது போதும் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என் ப்ராசஸ்ஸை வந்து நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 படம் எப்படி ஒத்துக்கிறீங்க? நீங்கள் வந்து ரோல் நல்ல ரோலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை இது நல்ல ரோலாக இல்லை ஆனால் என்னால் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்ல ரோலாக ஆக்க முடியும் அப்படியும் எடுத்துப்பீங்களா? ரெண்டுமே எடுத்துப்பேன். ஆனால் ஸ்கிரிப்ட் எனக்கு வேணும். பவுண்ட் ஸ்கிரிப்டோ இல்லை எனக்கு அட்லீஸ்ட் என் போர்ஷன், மற்றதெல்லாம் சின்னதாக சொல்லிட்டு என் போர்ஷன் மட்டும் கொடுத்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் அதை ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணி அந்த சப்டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு சப்டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் வந்து நம்ம வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி தான். இப்போ 1 6 6 2 6 2 3 6 4 6 இப்போ நான் கடகடன்னு சொல்கிறேன்ல, இதே 5வது படிக்கும்போது 1 6 6 2 6 அப்படி தானே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கு. நான் எல்லா படத்துக்கும் சப்டெக்ஸ்ட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எழுதினாலும் நல்லது தான். அதனுடைய ஃபாஸ்ட் வந்துடும். ஒரு சீசன்டு ஒரு இது. நான் ஃபஸ்ட்டு ஜோக்கரில் நான் அதை ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டர் பிளேக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். 2-3 தியேட்டர் பிளேயில் நான் சப்டெக்ஸ்ட் எழுதி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ் ஆனதுனால இப்போல்லாம் வந்து நான் கேரக்டர் ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே எனக்கு சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்கும். அது மைண்டில் ஒரு இமேஜாக இருக்கும். ஒரு ஸ்கிரிப்டை நான் நிறைய தடவை படிப்பேன். ஒரே ஸ்கிரிப்டை நீங்கள் மின்னல் முரளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு அது மலையாளத்துலேயே நான் ஒரு 10 தடவை படிச்சிருப்பேன். எனக்கு இப்போ கொஞ்சம் படிக்கவும் தெரிஞ்சதுனால நான் இல்லைன்னா ஆடியோவாக எனக்கு வந்து ஆரம்பத்தில் வேறு லாங்குவேஜில் தான் ஆடியோவாக எனக்கு ஆடியோ ஃபைலாக சீன் பை சீன் டயலாகோட அனுப்புங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போதும் எனக்கு ஒரு இமேஜ் மாறும். ஸோ அந்த இதில் ஒரு 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 கேரக்டர் அதுலேருந்து எவால்வ் ஆகும். அந்த இது சொல்லுங்கள், அந்த இமேஜ் மாறும்னு சொன்னீங்களா? அது இப்போ வந்து ஒரே கதையாக நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆள் நீலச்சட்டை போட்டு கருப்பு குதிரையில் கிடுகிடுன்னு ஓடினான், பறந்து போகிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு கலர் நீலச்சட்டை எனக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு கலர் தெரியும், கருப்பு குதிரை ஒரு மாதிரியும். ஆனால் 2வது தடவை படிக்கும்போது அந்த நீலம் சேம் நீலம் இப்போ எனக்கு மனசில் தோணாது. அதே மாதிரி குதிரை வேறு மாதிரி இருக்கும். அவன் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கடற்கரை ஓரமாக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் வந்து எங்கேயோ காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஏன் வந்து திரும்ப திரும்ப படிக்கணும். ஏன்னா அது என் ஃப்ரெண்டு பாபுன்னு, அதான் கவின் ஜே பாபு ரைட்டர், அவர் வந்து அந்த இதில் நடிச்சிருப்பார் சைலன்ஸ் ஆஃப் தி லேம்பில் அந்த மெயின் கேரக்டர் ஆண்ட்ரி ஹாப்கின்ஸ். அவர் வந்து 200 தடவை படிப்பாராம் ஒரு ஸ்கிரிப்டை. ஸோ படிக்கும்போதே தெரிஞ்சிருமா இது இப்படி தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ண வேண்டியது இல்லையா. ஸோ அதை கேட்டிருக்கேன் நான். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு 60 தடவையாவது படிப்பேன். இல்லை அவ்வளோ தரம் படித்தா ஒரு மாதிரி உங்களுக்கு இதாகிடாதா? ஒரு மாதிரி பிகாஸ் நீங்கள் இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கவுண்ட் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணது சிலம்பம் அதை பற்றி பேசுனீங்க. பட் ஒரு 60 தடவை ஒரு ஸ்கிரிப்டை படித்தா ஒரு 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 ஊறி போயிடாதா? அதாவது இந்த கேரக்டர் இந்த நீளம், அந்த நீளமே வந்து முதல் வாட்டி 2வது வாட்டி 3வது வாட்டி கூட இருக்கலாம். பட் 10வது வாட்டிலேருந்து ஒரு நீளம் ஃபிக்ஸ் ஆகிடும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்று இருக்குல்ல ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஏன்னா இவர் வந்து குர்ஷிஃபினுடைய ஃபாலோயர். நம்ம முத்துசாமி வந்து குத்துப்பட்டு ஃபவுண்டர் வந்து ஜெயகிருஷ்ணன். நாங்கள் நிறைய ஃபிலாசபர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்குவோம், படிப்போம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அறிந்ததிலிருந்து விடுதலைன்னு ஒரு விஷயம் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் வந்து அதுலேருந்து நான் கண்டுபிடிச்சது வந்து தியேட்டரில் ரிகர்ஸ் பண்ணுறது வந்து டைலாக்கை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இல்லை, டைலாக்கை மறக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் அப்போ தான் வந்து நான் அந்த டயத்தில் ஆன் டயத்தில் பேசுகிற மாதிரியும் அந்த ஒரு ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறதுனால டைலாக்கை சுத்தமாக மறந்து போகிற மாதிரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சில சமயம் மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன்னா நான் என்கிட்டயே ரொம்ப முன்னாடி வச்சுக்க மாட்டேன் இதுதான் டைலாக்னு. மறந்து போன மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் உருவாகிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போய், அதாவது நீங்கள் அது முன்னாடி படித்தாலும் ஆனால் எனக்கு அந்த டயலாக் வந்து நான் இப்போ யோசிச்சு இப்போ சொல்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஓகே, கிட்டத்தட்ட மறந்த மாதிரி தான். மறந்த மாதிரி அது மறக்க முடியாது, அது மறந்த மாதிரி. இப்போ அதுக்கு உதாரணமாக ஒரு தடவை கூட்டமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது முத்துசாமி சார் வந்து ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லியா, கற்க கசட்டுற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, இதை நீங்கள் எங்கேருந்து சொன்னீங்க அப்படின்னு கேட்பாரு.
இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஞாபகம் இருந்துச்சா? கேட்குற வரைக்கும் தான், கேட்ட உடனே தானே உங்களுக்கு அது வருது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே போனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெரி ஸ்பான்டனி அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல வெரி ரியலிஸ்டிக்கான ஒரு இதை கொண்டு போக முடியும் அப்படின்னாரு. ஃபண்டாஸ்டிக். பட் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிங்கை எப்படி ரசிக்கிறாங்கன்னா, இப்போ கமல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொன்னார். அதாவது இப்போ திருஷ்யமில் வந்து இந்த கடைசி சீன் வந்து இப்போ மோகன்லால் பண்ண விதத்துக்கும் பாபநாசத்தில் கமல் பண்ண விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல் வந்து அந்த கேரக்டரே வந்து ஜித்து ஜோசஃபோட ஒரு மோர் சென்டிமெண்டல் கேரக்டர் ஆக்கிட்டாரு. பிகாஸ் அவர் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் சாஃப்டர் இந்த மாதிரி கேரக்டர், மோகன்லால் கொஞ்சம் கால்குலேட்டிங்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. பட் அதையும் தாண்டி அந்த கடைசியில் வந்து அழும்போது அவரோட லாஜிக் என்னன்னா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஆக்டிங் பார்க்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு சட்டிலாக இல்லாமல் ஒரு 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 மாதிரி காமிச்சா நீங்கள் அவங்க வந்து நல்லா கை தட்டுவாங்க அப்படின்ட்டு. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? தியேட்டரில் நடந்திருக்குது. தியேட்டர் ப்ளே பண்ணும்போது சில சமயம் வந்து இப்போ பாரு அப்படின்னு அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ இதுக்கு சிரிப்பாங்க, இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்போ சைலண்ட் ஆவாங்க பாருங்கிறது ஒரு 10 ஷோ 5 ஷோ. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கூத்துப்பட்டில் வந்து ஒரு ப்ளே எடுத்துகிட்டு 10 ஷோஸ் பண்ணுவோம். ஒரு 3வது 4வது ஷோவில் வந்து ஒரு ப்ளே உண்டாகும். இப்போ ஏது அது உண்டாகும். அது மாதிரி நடந்திருக்கு. இது மின்னல் முரளியில் நிறைய. இப்போது மின்னல் முரளியில் ஒரே ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அவளோட லவரோட ஓடி போயிட்டாரு. ஸோ த கேமரா ஐ திங்க் இட்ஸ் அ மிட் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். மிட் ஷாட். இட்ஸ் அது நாட் மிட் க்ளோஸ் பட் மிட் ஷாட் மாதிரி உங்களுக்கு ஒரு இவ்வளோ வரும். ஸோ நீங்கள் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கீங்க கேமரா முன்னாடி, அண்ட் உங்களுக்கு பின்னாடி வந்து சில பேர் ஃபோக்கஸில் இருக்காங்க, சில பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்காங்க. அவங்க பேசுறது வந்து நீங்க கேட்டுட்டு ஒன்னொன்னுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது போயிட்டா அவருக்கு குழந்தை உருவாயிருக்கும் போல இருக்கு அந்த மாதிரி அவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் வந்து முதல் வாட்டி மின்னல் முரளி பார்க்கும்போது அவங்க பேசுறதை விட உங்க ரியாக்ஷன் வழியாவே எனக்கு வந்து எப்படி என்ன பண்றீங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து ஒரு ஒன் லைன் இமோஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னா, என்னோட லவர் இன்னொருத்தரோட ஓடி போயிட்டா, அவ்வளோதான். அந்த இமோஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் லைன் தான். ஆனால் அந்த இமோஷனையே வந்து இப்போ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ ரீசன் நம்பர் 3 இருக்குமோன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் ரியாக்ஷன் மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் வந்து உங்களுக்கு வந்து யூ கெட் இட் ஃப்ரம் த ஸ்க்ரீன் பிளே. இது வந்து டைரக்டரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் இப்படி தான் வைக்க போகிறோன்னு அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுது. இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும்போது, பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல நிற்கணும், இந்த இடத்துல நின்னா தான் இந்த லைட் வரும், பிகாஸ் இந்த இடத்துல நின்னா தான் வந்து இவர் கரெக்டாக தெரியாரு. தியேட்டரில் அதெல்லாம் கிடையாது, சினிமாவில் இதெல்லாம் இருக்கு. ஹவு டு யூ அட்ஜஸ்ட் டு தட்? அதில் தான் வந்து இந்த நீங்கள் தியேட்டர் ஆளுங்கள் வந்து சினிமாக்குள்ளே அடாப்ட் ஆகும்போது இருக்கிற பிரச்சனையே அங்கே தான். ஏன்னா அதில் ஒரு ஆஃப் ஆன் ரேபிட்லி இருக்கும். நான் வந்து மற்ற தியேட்டர்லலாம் விங்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டு விங்ஸ் அவுட் ஆனால் முடிஞ்சுது. ஸோ அந்த ஆஃப் ஆன் வந்து கற்றுக்கிறது எப்படின்னு தெரியல. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் அந்த சீனில் எக்ஸாம்பிள் தட் மின்னல் முரளியில் வந்து என்னுடைய கோபம் அந்த பொண்ணு மேலேயே இருக்காது, உஷா மேலேயே இருக்காது, அவங்க அண்ணன் மேலே தான் இருக்கும். நான் அவனையே பார்த்துன்னு தான் இருப்பேன். அவர் வந்து வருத்தமாக நான் சின்ன வயசுலேருந்து நான் அவள் பின்னாடி வந்துகிட்டே இருந்தேன், நீ விரட்டி விட்டு இப்போ அவள் ஓடி போயிட்டா, இப்போ நீ உட்காந்துட்டு இருக்கிற, இப்போ நானும் இப்படி நின்றுட்டுருக்கிறேனே. அந்த இடத்துலேருந்து தான் நான் அது மற்ற ரியாக்ஷன்ஸ்லாம் இவங்க மேலே எனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பொண்ணு நல்லா இருந்தால் கூட இவங்க இதுதான் பேசுவாங்க, என்ன வேணால் பேசுவாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து அவன் தங்கச்சி பின்னாடி பிரிஞ்சுட்டு எனக்கு என்னையா பிரச்சனை, இந்த இப்போ போயிட்டா நீ உட்காந்துட்டு இருக்கிற, நான் என்ன பண்ணுறது? ஸோ அதுதான் அதனுடைய இது. ஸோ இதில் வந்து பொசிஷன் எடுக்கிறது, நகராமல் போகிறது, ஃப்ரேமுக்குள்ளே நடிக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை கற்றுக்கணுன்னா ஒன்று தான் ஹெல்ப்பு கேட்குறது தான். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ப்பா, நான் ஒரு புது இடத்துக்குள்ளே வந்திருக்கிறேன், புது இடத்துக்குள்ளே ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அதில் சப்போர்ட்டாக நல்லா இருக்கிறவங்க யாருன்னா டைரக்டர் தான். நான் போய் எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வராது, எனக்கு இப்படி வரும், இப்படி வர்றதுன்னா நான் என்ன பண்ணணும்,
ஸோ எல்லாம் கேட்டுக்கணும். ஏன்னா எனக்கு ஆக்டிங் தெரியும், நான் வந்து அவன் பயங்கரம், நான் அங்கே போனான்னா அது ஃபீல்டில் மற்றவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் ஹெல்ப் கேட்டு தான் நான் அந்த இது பண்ணியிருக்கேன். அதில் நான் படம் நடிக்க தான் எனக்கு புரியாச்சு. இன்னும் எனக்கு வந்து பிரகாஷ்ராஜ் சார்லாம் அப்படி பார்த்துட்டு நம்பர் தெரிஞ்சிடும் அவருக்கு, லென்ஸ் நம்பர் வந்து அப்படி பார்த்துட்டு தெரிஞ்சிடும் அவருக்கு. அப்படி தெரிஞ்சாலே இவ்வளோ தூரம் நம்ம தெரியுறோங்கிறது அவருக்கு அவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ படம் அப்போ தான் பண்ண முடியும். நான் என்ன லென்ஸ் போட்டிருக்கேன், நான் அட்ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃப்ரேம் போயிட்டா டைம் போயிடும். அவர் வந்து ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தவர். ஸோ அப்போ தான் அப்புறம் தான் நான் லென்ஸ் பற்றிலாம் படிக்க ஆரம்பித்தேன். லென்ஸ் வந்து இந்த லென்ஸ் இருந்தால் நான் எவ்வளோ தூரம் தெரியுவேன், ஸோ நான் இப்போ இதுக்கு மேலே போக முடியுமா. ஸோ அப்போ ஃப்ரேம் வச்ச பண்ணே நான் கேட்பேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, இன்றைக்கி இதை விட்டு போகாதீங்க, எங்கே போகாதீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் போகாமல் எப்படியா நடிக்கிறது நான் அப்படின்னு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அப்படியா இந்த ஃப்ரேமில் நான் இவ்வளோ தூரம் போகலாமா, இங்கே போகலாமா, ஓகே நான் இங்கே அவுட் ஆகிட்டேன்னா ஓகே ஸோ அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுறது. இஸ் இட் லைக் ஒரு இது மாதிரி இருக்கா, ஒரு ப்ரிசன் மாதிரி இருக்கா? ஒரு ப்ரிசன் வித் ப்ரிசனில் வந்து உங்களுடைய பொட்டன்ஷியலில் காமிக்கிறதுக்கான இடம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த ப்ரிசன்னோடனே எனக்கு ஷஷாம் ரிடம்ஷன் தான் ஞாபகம் வருது. அந்த லைப்ரரி ஒரு தாத்தா அவரே இருந்து, அவருக்கு வந்து ப்ரிசனில் இருந்துட்டோன்னு சும்மா இல்லை, அவர் ஒரு லைப்ரரியே க்ரியேட் பண்ணார்ல, அது மாதிரி தான். ஸோ யூ ஜஸ்ட் இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் ஆகிட்டீங்க, எங்க வேணா நிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன இம்ப்ரோவைசேஷன் வேணா எல்லாம் செய்யலாம். அந்த இது வந்துருச்சு எனக்கு. அது வந்துருச்சுன்னா அது உடனே வரல. ஓகே அது வந்து டைமிங் அண்ட் டேரக்டரை பொறுத்து இருக்குது, ரைட்? ஏன்னா எனக்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் டைம் பொறுத்து இருக்குது. சில படம் நீங்கள் வஞ்சார் உலகம் பொறுத்த வரைக்கும் நோ ப்ரிப்பரேஷன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து உனக்கு எனக்கு தெரியும்டா அந்த மாதிரி. அப்புறம் எதுக்கு அவன் விழுந்து படிக்க போகிறான், மொத்த கதையும் தெரிஞ்சுட்டு இன்றைக்கி என்ன ரைட்டர்கிட்ட போய் இன்றைக்கி என்ன செய்யணும், ஓகே டைலாக்ஸ் இது அப்போ என்ன வருதோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜோக்கர் இட்ஸ் ஃபுல் ப்ரிப்பரேஷன், எல்லா டாக்கி போர்ஷன்ஸ் எல்லாமே டைலாக்கு எல்லாமே பேசி எல்லாம் ரிகர்ஸ் பண்ணது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ செட்டில் ஆகிட்டிங்களா? நான் எப்போ செட்டில் ஆக மாட்டேங்க. சூப்பர் ஸ்டார் வில்லன் ஆயிட்டீங்க. டெஃபினட்டா மின்னல் முரளி 2 வருது. ஆமா. சோ ஆஃப் கோர்ஸ் அதுல நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல ஐ டோன்ட் நோ, மேபி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கலாம், தெரியல, ஒண்ணும் தெரியல. பட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் நவ சினிமாவுக்கு நல்லா எனக்கு. ஏன்னா இப்போ அதர் லாங்குவேஜில் போய் நடித்த பின்னாடி இன்னும் கான்ஃபிடென்ட்டு. இதான் உங்கள் முதல் அதர் லாங்குவேஜ்? இல்லை, இது 3வது படம், மலையாளத்தில் 3வது படம். ஓகே. 5 சுந்தரிகள், கோகினூர், மின்னல் முரளி. ஓகே. ஸோ நவ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து தமிழில் ரஞ்சித் சார் அவருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறேன், அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மலையாளத்தில் ஹீரோவாகவே 2 படம் பண்ண போகிறேன். மோகன்லால் சாருடைய பரோஸில் இருக்கிறேன், அது ஷூட்டிங் அடுத்த வாரம் இருக்குது. சட்டம்பின்னு ஒரு படம், அந்த படம் நான், ஸ்ரீநாத் பாசி, வினோத் செம்பன், கிரேஸ் ஆண்டனி, கும்பலிங்கி நைட்ஸ். ஐயோ எனக்கு கிரேஸ் ஆண்டனி பார்த்து எனக்கு கும்பலிங்கி நைட்ஸ் பார்த்து இவங்க யாராங்க அப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் காஸ்டிங்கு அது வரப்போகுது. படம் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ யூ கேன் சூன் எக்ஸ்பெக்ட் யூ இன் a lot of films. எஸ். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி தான், பட் ஆக்டிங் பற்றி நிறையா பேசுனீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் கற்றுக்கிட்டதெல்லாம் இப்போ வந்து யூ ட்ரை டு சேட் ஒரு அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு களம் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், நான் குரு சோமசுந்தரம் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த இன்டர்வியூ பரத்வாஜ் ரங்கன் கூட பண்ணது. உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நிஜமாலுமே பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து ஃபிலிம் கம்பேனியன் சவுத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ. ப்ரோ